नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। ये बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के त्रिची में GVN रिवरसाइड अस्पताल में कंधे का उन्नत प्रतिरोपण किया। त्रिची ने क्रांतिकारी आर्थरेक्स मॉड्यूलर ग्लेनॉइड सिस्टम और VIP तकनीक के साथ कंधे का उन्नत प्रतिरोपण किया है। त्रिची, एक 75 वर्षीय पुरुष, जो एक असफल रोटेटर कफ मरम्मत सर्जरी के बाद पिछले 15 वर्षों से बाएं कंधे के दर्द और आंदोलन में कठिनाई से जूझ रहा है, ने सफलतापूर्वक एक अत्याधुनिक का उपयोग करके एक जटिल कंधे प्रतिस्थापन प्रक्रिया से गुजरना पड़ा। हड्डी रोग सर्जरी में एक महत्वपूर्ण मील के पत्थर की घोषणा करता है। इस अत्याधुनिक प्रत्यारोपण नवाचार को अपनाने वाले तिरुचि के पहले अस्पताल के रूप में विश्व स्तरीय स्वास्थ्य सेवा प्रदान करने के लिए अपनी प्रतिबद्धता का प्रदर्शन करना जारी रखता है। ग्लेनॉइड प्रणाली VIP प्रौद्योगिकी के साथ बढ़ाया अनुकूलित कंधे प्रतिस्थापन सॉल्यूशन। दिस अभिनव प्रणाली में एक क्रांतिकारी अग्रिम का प्रतिनिधित्व करता है। इसके सीमित द्वारा की पेशकश सटीक अनुकूलन के लिए अनुमति देता है, बेहतर प्रत्यारोपण फिट, बेहतर संयुक्त स्थिरता और बेहतर कार्यात्मक परिणाम है। लीड ऑर्थोपेडिक सर्जरी एक्सपर्ट ग्रुप के रंजीत कुमार, डॉक्टर शक्ति यादव और डॉक्टर विजय सेंथिल, स्थानीय रोगियों पर इस सफल तकनीक का प्रभाव गहरा है और यह गंभीर कंधे के दर्द, गठिया या चोटों से पीड़ित लोगों को आशा प्रदान करता है, जिससे उन्हें कम समय के साथ गतिशीलता और जीवन की गुणवत्ता हासिल करने में मदद मिलती है। अस्पताल का जल्दी गोद लेना GVN रिवरसाइड अस्पताल द्वारा VIP प्रौद्योगिकी के साथ आर्थरेक्स मॉड्यूलर ग्लेनॉइड सिस्टम को अपनाना तिरुचि में अनुकूलित चिकित्सा और शल्य चिकित्सा उत्कृष्टता में एक नए अध्याय का प्रतीक है। त्रिची से मुख्य संवाददाता V बालाजी की रिपोर्ट। Now Dr. Sendil, consultant orthopedic surgeon in GVN Riverside Hospital, and he is Dr. Ranjit, Department of Sports Medicine, specialized in sports injuries. So we work as a team here in this hospital, and for the past 3 years GVN Riverside is functioning really well, and in which ஒரு 75-year-old gentleman ஒரு லெஃப்ட் ஷோல்டர் ப்ராப்ளமோட he came. அதில் வந்து பார்த்தீங்கன்னா that particular person வந்து has undergone already 3 surgeries. ஒரு ரிப்பீட்டடாக சர்ஜரிஸ் பண்ணதில் வந்து அந்த போன் எல்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருந்தது. ஸோ அந்த போன் வீக்காக இருக்கிற போன் வந்து இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால ஒரு பர்டிகுலர் நியூ டெக்னாலஜி இஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் பை ஆர்த்தரெக்ஸ் கம்பெனி. ஸோ அந்த ப்ராடக்டை வந்து நாங்கள் வந்து இந்த பேஷண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி as a டீம் வந்து we decided அந்த பேஷண்ட்டை வந்து சிடி ஸ்கேன் எடுத்து அந்த சிடி ஸ்கேனில் அந்த போனோட ஷேப் எப்படி இருக்குது, அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல இந்த இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய இம்ப்ளான்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். பட் இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு எஸ்பெஷலி ஷோல்டர் சர்ஜரியில் க்ளீனாய்டு அப்படின்ற அந்த காம்பனண்ட் வந்து ரொம்ப ஆல்ரெடி டேமேஜாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி அது வெரி ஸ்மால் போன், ரொம்ப சின்ன போன் அது. அந்த போனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த காம்பனண்ட்டை டிசைன் பண்ணி அந்த போனில் எந்த இடத்துல ஸ்க்ரூஸ் போட்டோன்னா அது வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்றதையும் டிசைட் பண்ணி இந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஹெல்ப்போட சர்ஜரிக்கு முன்னாடியே ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து அந்த சிடி ஸ்கேனில் வந்து எக்ஸாக்டாக எந்த இடத்துல என்னென்ன பொசிஷன் பண்ணணுன்றதை ப்ரீ ஆப்ரேட்டிவாகவே பிளான் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு அந்த ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி விஐபின்ற டெக்னாலஜி என்னென்னா வர்ச்சுவல் இம்ப்ளான்ட் பொசிஷனிங். எந்த இடத்துல இம்ப்ளான்ட் பொசிஷன் பண்ணணும், என்ன ஷேப்பில் இம்ப்ளான்ட் இருக்கும், எந்த இடத்துல ஸ்க்ரூஸ் பாஸ் பண்ணணும், இந்த 3 விஷயம் வந்து இதில் வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். இந்த சர்ஜரி வந்து கேம் அவுட் வெரி வெல். இட் டுக் நியர்லி 2 to 2.5 hours ஆஃப் டைம். பேஷண்ட் வந்து ரீஹாபிலிட்டேஷனில் இருக்காங்க. பேஷண்ட் இஸ் டூயிங் ரியலி வெல். இந்த பர்டிகுலர் சர்ஜரி வந்து சவுத்துலேயே தான் ஃபஸ்ட் டைம் வந்து வி ஹவ் டன். வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்த்தரெக்ஸ் கம்பெனி வி ஆர் ஏபிள் டு டூ இட். குறிப்பாக இந்த பர்டிகுலர் இம்ப்ளான்ட் இந்த பேஷண்ட்டுக்கு தேவை அப்படின்றத டிசைட் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா ஆல்ரெடி 3-4 சர்ஜரிஸ் பண்ண பேஷண்ட் ஷோல்டர் ஏற்கனவே ரொம்ப டேமேஜ் ஆகி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணவே முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு தான் இந்த பர்டிகுலர் இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். வெரி ரேர் கேஸ். காஸ்ட் ஆஃப் த இம்ப்ளான்ட் பார்த்தீங்கன்னா ரஃப்லி அரௌண்ட் 2.25 lakhs ஆகுது. வெரி எக்ஸ்பென்சிவ் இம்ப்ளான்ட். பட் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் ஏதாவது பண்ணி சரிப்படுத்தலாம் அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு ஐடியல் இம்ப்ளான்ட்டாக இருக்குன்றது தான் நான் இந்த இடத்துல சொல்லணுன்னு விரும்புகிறேன். ஸோ இட் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். ஃபஸ்ட் டைம் இன் சவுத் அப்படின்றதுனால ஐ தாட் உங்களோடலாம் ஷேர் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
இந்த சர்ஜரி பற்றி பேசினது இது வந்து போனில் இருக்க ப்ராப்ளம். போனில் தேய்மானம் ஆகிட்டு ஃபுல்லாக அந்த ஷேப்பே இதாகிடுச்சு. ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு நீங்கள் சொல்கிறது அந்த லிகமெண்ட் இன்ஜுரிஸ். ஒவ்வொரு லிகமெண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஜவ்வுக்கு இந்த மூமெண்ட் இருக்கணும், இது இருந்தால் தான் உங்களுக்கு ஓவர் ஹெட்டு ஸ்பீடாக பால் த்ரோ பண்ண முடியும் இருக்கும். அந்த லிகமெண்ட் இன்ஜூரி இருந்ததுன்னா அந்த லிகமெண்ட்டை மட்டும் நம்ம சரி பண்ணால் போதும். இந்த ஃபுல்லாக அதெல்லாம் மாற்ற தேவையில்லை. அதுவுமே வந்து இப்போல்லாம் ஓப்பன் பண்ணுறது கிடையாது. சின்ன ஹோல் மூலியமாக ஆர்த்ரோஸ்கோபிக்கில் ஹோல்ஸ் போட்டு பண்ணிக்கலாம். 2 to 3 days மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல். 2 days இருந்தாலே போதும் ஹாஸ்பிட்டலில். 5 days அது ரெகுலராக 3 months வரைக்கும் பண்ணணும். எனி சர்ஜரி ஹேஸ் டு கோ வித் ஃபிசியோதெரப்பி. ஒவ்வொரு சர்ஜரிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபிசியோதெரப்பி ப்ரோட்டோகால் மாறும். ஜென்ரல் அனஸ்தீசியா ஆர் ஒரு பிளாக் மாதிரி கொடுப்போம் ஷோல்டரில். ஸோ தட் பேஷண்ட் கான்ஷியஸாக இருப்பாங்க. இப்போ ஏஜ் பேஷண்ட்ஸ் எல்லாம் ரிஸ்க் இருக்கும். ஸோ ரிஸ்க்கை தவிர்க்கிறதுக்காக ஜஸ்ட்டு மரத்து போகிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி 2-3 டைப் இருக்குது. அது எந்த மாதிரி தேவையோ பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வில் டிசைட். அது ஒரு என்டையர் டீம் இஸ் தேர், அனஸ்தீசியா டீம். அவங்க டிசைட் பண்ணிவிடுவாங்க. எல்டர்லி பீப்புள் தான் சாதாரணமாகவே ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கும்போது பேஷண்ட் அனஸ்தீசியாவுக்கு ஃபிட்டாக இருந்தாங்க, பேஷண்ட்டுக்கு சிவியராக ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னா எந்த ஏஜில் வேணாலும் பண்ண வேண்டியது தான். எல்டர்லி பீப்புள் இந்த பர்டிகுலர் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது நான் வந்து 25 yearsக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். அது டசன்ட் மீன் தட் அதுவும் இதுவும் ஒன்றுன்றது கிடையாது. இதில் என்னென்னா அந்த போனே அரிச்சு